தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருண சிந்தும் ஞானதம் சாந்தரூபணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமதானம் கலியுதயம் காஞ்சிமானி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நமது மகாபிரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு. இன்றைக்கி அனுபவத்தோட தலைப்பு 500 பேருக்கு பின்னால் நிற்கிற என்னை அவா கூப்பிட்டா. 500 பேருக்கு பின்னால் நிற்கிற என்னை அவா கூப்பிட்டா. இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாலும் பண்ணுங்க, தானே பாருங்க. நீங்கள் கேட்காத, நீங்கள் கேள்விப்படாத நிறைய அனுபவங்கள்லாம் பெரியவா தான் அனுகிரகம் பண்ணி கிடைக்கிறது. பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரனுக்கு எவ்வளோ பேர் பின்னாடி இருந்தால் என்ன, இந்த லோகத்தில் எங்கே இருந்தாலும் மகாபெரிய அப்படிங்கிற பரமேஸ்வரன் கண்ணில் பட்டுருமே. அதுதான் இது. ஸ்ரீ பாலகிருஷ்ண ஜோஷி அப்படின்னு உண்டு, நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவருடைய நண்பராக அவர், க்ளோஸ் ஃப்ரெண்ட் இவர் ஸ்ரீஹரி அப்படிங்கிறவர். அவர் அவருடைய இன்டர்வியூவை ரொம்ப ரீசெண்டாக இப்போ தான் கேட்டேன். அவர் இன்னும் இருக்கார். இவர் சொல்கிறார், ஒரு 20-25 வருஷம், 20 வருஷத்துக்கு மேலே அப்படின்னு நினச்சிக்கலாம். 20-25ன்றது 5 வருஷன்றது பெரிய விஷயம். 20 வருஷமாவது அவர் தரிசனம் பண்ணியிருக்காரு சொல்கிறார் பெரியவாளை. அது ஜோஷி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுருப்பார் பெரியவா யாருன்னு. அவருக்கு சொன்ன பிறகு அவர் கிளம்பி போய் பார்த்துருப்பாரா இருக்கும். அது சொல்லலை அவர் இன்டர்வியூவில். எல்லா இடத்துலையும் மகாராஷ்டிரா, ஆந்திரா, இந்த மாதிரி இடங்கள்லாம் எல்லா இடங்களுக்கும் அவர் போய் பெரியவாளை தரிசனம் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறார். ஸ்ரீஹரியோட அம்மாவோட தந்தையார், அம்மா வழி இவருக்கு தாத்தா, அவள் ஏதோ ஒரு ரயில்வே ட்ராக்கில் ஒரு வாட்டி கிராஸ் பண்ணும்போது ஒரு நல்ல பாம்பு பார்த்துருக்கார். அதுவும் கிராஸ் பண்ணியிருக்கு. அந்த மாதிரி ஏதோ ஒன்று பார்த்தோடனே அவர் ஏதோ வேண்டின்றாராம், என்னோடய பொண்ணுக்கு பிள்ளை குழந்தை பிறக்கும்போது அதுக்கு ஸ்ரீஹரின்னு பேர் வைக்கிறேன். ஸ்ரீஹரிக்கு இன்னொன்று அது நல்ல பாம்பு சம்மந்தமாக பேரும் ஒன்று இருக்கான், ஸ்ரீஹரின்னு சொல்கிற மாதிரி. அதனால் அப்படி வச்சுட்டாரு. அதனால தான் இவருக்கு ஸ்ரீஹரின்றது பெயர் காரணம்ன்றாரு. அதை விட முக்கியமாக அவர் தாத்தா வச்சுருக்கலாம், ஆனால் மகாபெரிவாளுக்கு ஸ்ரீஹரின்ற பேர் ரொம்ப பிடிக்குமா. அதனால் எப்போவுமே இவர் கிட்டக்க இவர் தரிசனம் பண்ண வந்தவுடனே இருக்க சிஷ்யா ஸ்ரீஹரி வந்திருக்கார் அப்படின்னு சொன்ன பிறகு பெரியவா காதில் விழாத மாதிரி யார் யாருன்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணுவாராம். ஸ்ரீஹரி தரிசனம் பண்ண வந்திருக்கார் அப்படின்னு சொன்னோடனே ஒரு 2-3 தடவை சொன்ன பிறகு தான் பெரியவா சிரிச்சுட்டு அப்படின்ட்டு அப்புறம் விஷயத்தை கேட்பார். ஏன்னா அந்த காதில் ஸ்ரீஹரிங்கிற வார்த்தை விழணும் அப்படின்னு பெரியவா ரொம்ப அதில் ஆசைப்படுவேன் அப்படின்னு இவர் சொல்கிறார். ஸ்ரீஹரி சொல்கிறார். நம்மளும் நிறைய வாட்டி ஸ்ரீஹரி சொல்லிப்போம். அதனால் இதை ஒரு வாட்டி இவர் தரிசனம் பண்ணுறதுக்காக மகாபெரிவாளை கர்னூலுக்கு போயிருக்கார். அதாவது இவருக்கு ஒரு மகாபெரிவாளோட திருவுருவப்படம் ஒன்று கிடச்சிருக்கு, ஒரு பெரிய சைஸில். அதை ஃப்ரேம் பண்ணிகிட்ருக்கார். அதை ஃப்ரேம் பண்ணி அதை தன்னுடைய கிரகத்தில் மாட்டுறதுக்கு ஒரு இடத்துல மாட்டாத பூஜைக்காகவோ எதுக்கோ தெரியல, மாட்டுறதுக்கு முன்னாடி மகாபெரிவா கிட்ட காமிச்சு அதை மகாபெரிவா தரிசனம் பண்ணி அனுகிரகம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இவர் கிளம்பி அதை எடுத்துன்னு போகிறாரு. அந்த திருவுருவ படத்தை கையில் எடுத்துகிட்டு கர்னூல் போயிருக்கார். அதே இவர் என்றைக்கு போனாரோ அதுக்கு அடுத்த நாள் தான் பாலபெரிவா மகாபெரிவாளை தரிசனம் பண்ண வரார் முதலாக. அதனால் இது முதல் நாள். அதுக்கு முன்னாள் இவர் அங்கே போயிருக்கார். அன்றைக்கி அங்கே கர்னூலில் அந்த இதில் முகாமில் ஏகப்பட்ட கூட்டம், ரஷ் இருக்குது. ஒரு 500 பேராவது இவருக்கு முன்னாடி நின்றுருப்பாளாம் க்யூவில். இவர் 500 பேருக்கு பின்னாடி தான் அவர் நிற்கிறாரு. இவர் நின்றுட்டுருக்கார். கையில் அந்த படம் இருக்குது, அதை எடுத்து இப்படி வச்சுட்டு அதை ஒரு இதை வச்சுருப்பாரா இருக்கும், ஒரு நியூஸ் பேப்பர் அதில் எதாவது கட்டி வச்சுருப்பாரா இருக்கும். அது அவர் சொல்லலை. இருந்தாலும் நம்ம பார்த்தா எல்லோரும் கேட்டுகிட்டே இருப்பாள், அது என்னது இது என்னதுன்னு. அதனால் அதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு நானே யோகிக்கிறேன். அது என்னதுன்னு தெரியாத மாதிரி பெரியவா கிட்டே போனவுடனே அதை பிரித்து காமிச்சா போருமே. அது மாதிரி ஏதோ கையில் வச்சுட்டு இருந்திருக்காரு. வச்சுட்டு பெரியவா அவ்வளோ தூரம் சீக்கிரம் போய் தரிசனம் பண்ணோன்னெலாம் வேண்டிக்கலை. இவர் தியானத்தில் இருக்கார். மகாபெரிவாளை வேண்டிக்கிறார். நம்ம சொல்கிற அந்த இன்டர்வியூவில், நான் பெரியவாளை எப்படியாவது இன்றைக்கி தரிசனம் பண்ணி அவரோட அனுகிரகத்தை வாங்கிட்டு போனோம். அந்த படத்தை காமிச்சு
பெரியவா ரொம்ப இவருக்கு பிடிச்சிருக்கு, பெரியவாவுடைய திருவுருவ படம் நன்னா இருக்குது, இதை பெரியவா கையாலேயே தொட்டு ஆசீர்வாதம் வாங்கின்னு போகணுன்ற இதெல்லாம் மனசில் வந்து கண்ணை இறுக்கி மூடிண்டு தியானத்தில் இருந்திருக்கார். யாரையுமே தெரியாது அவருக்கு, கண்ணை மூடின்னு இருக்கார். பக்கத்தில் இடத்துல யார்கிட்டையும் பேசலை, எதையும் பார்க்கல. ஆனால் ஒரு ஒரு 5 நிமிஷம் போயிருக்கும் போல இருக்குது. பெரியவா வந்து ஒரு பெரிய இது பண்ணியிருக்காரு அங்கே. இவர் வந்து 500வது பேருக்கு மேலே நிற்கிறார் ஸ்ரீஹரின்றது பெரியவாளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தா, பெரியவா வந்து பரமேஸ்வரன் நம்ம தெரிஞ்சுக்கணும். அங்கே எங்கேயோ நிற்கிறது எப்படி தெரியும்? நிச்சயமாக தெரியாது, சான்ஸே கிடையாது. அது வந்து நிச்சயமாக அதுவும் அந்த வளைஞ்சு போகிறதா, அந்த இது வேறு நேரையும் இல்லை. அது எப்படி கண்டுபிடிக்கவே முடியாது. பரமேஸ்வரன் உத்தரால் தான் தெரியும். பரமேஸ்வரனுக்குன்னா எல்லாமே தெரியும். இவர் வந்து மகாபிரியா வந்து அங்கே எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு சைன் பண்ணி சொல்லி அணுக்கு தொண்டரை வச்சு எல்லாரையும் சத்தம் போடாமல், ஏன்னா இவர் தியானத்தில் வேறு இருக்கார் ஸ்ரீஹரி, எல்லாரையும் நகரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பெரியவா எங்கேயோ இருக்கா. பெரியவாக்கு நேர் எதிர்க்க ரொம்ப தூரத்தில் ஸ்ரீஹரி மட்டும் இருக்கார், மீதி பேர் எல்லாமே தள்ளி போயாச்சு. இந்த மாதிரி மகாபிரியா வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கார். இவர் தியானத்தை முடிச்சுட்டு கண்ணை திறக்கும் பார்த்தா நேராக மகாபிரிவா தான் தெரிகிறார். எல்லாருமே தள்ளி போயிட்டா. அப்புறம் பெரியவா அப்படி வா அப்படின்னு கூப்பிட்டாராம். கிட்டக்க போனவுடனே அந்த படத்தை எடுத்து கையில் வச்சுருந்த போதே பெரியவா வந்து, அவருக்கு தெரியுமே என்னோட படமா அப்படின்னு கேட்டாராம். அதெல்லாம் சைகையில் தான் ஆமாம் அப்படின்னாராம். அப்புறம் பிரித்து அவர் காமிச்ச பிறகு அது மேலே குங்குமத்தை எடுத்து பெரியவா வந்து போட்டு ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்துருக்கார். அதனால் அவர் அந்த சொல்கிற அனுபவத்தில் 500 பேருக்கு முன்னாடி நான் நின்றுட்டுருக்கேன்னு பெரியவாளுக்கு எப்படி தெரிஞ்சுதுன்னு தெரியல. என்னை கூப்பிட்டு முதல்ல எனக்கு அது கூட எனக்கு நான் எவ்வளோ நேரம் வேணால் நின்றுட்டுருப்பேன், எப்படியே தெரில, என்னை சீக்கிரமாகவே கூப்பிட்டு எனக்கு அது மேலே குங்குமத்தை போட்டு அனுகிரகம் பண்ணி அந்த படத்தை திருவுருவப்படத்தை கொடுத்தா அதை நான் இந்த வீட்டில் கிரகத்தில் மாட்டியிருக்கேன் அப்படின்றார். எப்பேற்பட்ட ஒரு அனுபவம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிய பாதமே சரணம், மகாபிரிய பாதமே சரணம்.